அதிர்கிறது மேற்காசியா. மலேசியர்களை மீட்டு வர அரசு பெருமுயற்சி. மக்களவையில் பிரதமர் தகவல். ஈரான் மீதான தாக்குதலின் முன்னாள் அதிபர் மஹ்மூத் அஹ்மதினிஜாடும் கொல்லப்பட்டார். செயல்பட தொடங்கியது இடைக்கால தலைமைத்துவ மன்றம். வரையப்பட்டது முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கான அமைப்பு திட்டமிடல் வழிகாட்டி. விரைவில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். ஓங்கியிருக்கும் மேற்காசிய பதற்றம் பாதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளில் உள்ள 29,112 மலேசியர்களின் பாதுகாப்பை விஸ்மா புத்ரா அணுக்கமாக கண்காணிக்கிறது. அவர்களை தாயகம் கொண்டு வரும் முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ஈரான் மீது கடந்த சனிக்கிழமை தாக்குதல் தொடுத்ததை தொடர்ந்து மேற்காசியாவில் பதற்றம் ஓங்கியிருக்கிறது. ஈரானின் பதிலடி காரணமாக வளைகுடா நாடுகள் பலவும் தங்கள் வான்வெளியை மூடியிருக்கின்றன. இதன் காரணமாக அரபு வட்டாரத்தில் உள்ள மலேசியர்களை தாயகம் கொண்டு வருவதில் சிக்கல் நிலவுகிறது. சவுதி அரேபியா மட்டுமே வான் போக்குவரத்தை அனுமதித்திருப்பதை மக்களவையில் பேசுகையில் பிரதமர் சுட்டினார். பொறுப்புள்ள குடிமக்கள் நலன் பேணும் அரசு எனும் வகையில் மேற்காசிய நாடுகளில் உள்ள மலேசியர்களின் நலனை உறுதி செய்வதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளில் வசிக்கும் மலேசியர்கள், சுற்றுப்பயணிகள், உம்ரா பயணம் மேற்கொண்டோர் அந்த 29,000க்கும் மேற்பட்டோரில் அடங்குவர் என டத்துஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலை கடுமையாக கண்டிக்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் எடுத்துரைத்தார். அது நெறிக்கெட்ட நடவடிக்கை மட்டுமின்றி ஐநா சாசனத்துக்கு முரணானது என்றும் சாடினார். ஈரானின் இறையாண்மையை ஊடுருவிய இந்த நடவடிக்கை உலக வழமைகளை மீறியது என்றும் மேற்காசியாவில் போரை விரிவுபடுத்தும் செயல் என்றும் அவர் கூறினார். வளைகுடா நாடுகளில் அமைதியை குலைக்க செய்யும் இந்த ராணுவ நடவடிக்கை நிபந்தனையின்றி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தொடர்புடைய தரப்புகள் பேச்சுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். பிரதமர் பதவியை 10 ஆண்டுகளுக்கு வரம்பு விதிக்கும் வகையில் அரசமைப்பை மாற்றுவது பேரரசரின் தனிச்சிறப்பு அதிகாரத்தை பாதிக்காது. அதுபோலவே நாடாளுமன்ற அடிப்படையிலான மக்களாட்சி முறையை மாற்றாது என்பதுடன் மக்களவையின் பங்களிப்பையும் குறைக்காது என டத்துஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். கூட்டரசு அரசமைப்பின் அடிப்படையில் பிரதமர் நியமனம் மக்களவையின் பெரும்பான்மையை பொறுத்தே அமைகிறது. ஆனாலும் நாட்டின் நிர்வாகத்தில் பெரிய பதவியான அதனை வகிப்பதற்கான கால வரம்பை அரசமைப்பு நிர்ணயிக்கவில்லை. எனவேதான் அதனை வரையறுக்கும் முயற்சியை மடானி அரசு மேற்கொண்டிருக்கிறது என பிரதமர் விவரித்தார். இது கழக அடிப்படையிலான திருத்தமேயன்றி தனியால் தொடர்புடையதன்று என அவர் தெளிவுபடுத்தினார். 2026 அரசமைப்பு திருத்த வரைவை மக்களவையில் 2ஆம் வாசிப்புக்கு தாக்கல் செய்து டத்துஸ்ரீ அன்வார் பேசினார். வெள்ள தடுப்பு திட்டத்தை வடிவமைப்பதில் பருவநிலை மாற்றமும் கருத்தில் கொள்ளப்படும். அதனை மேம்படுத்தும் நோக்கில் அதன் நுட்ப கணக்கிடல் முறையில் அது சேர்க்கப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வெள்ள தடுப்பு திட்டங்கள் வலுவுடன் இருப்பதை அஃது உறுதி செய்யும். அணைக்கட்டுகள், தடுப்பு சுவர்கள், நீர்த்தேக்கங்கள், கதவடிகள், காற்றழுத்த குழாய்கள் ஆகியவை வடிகால் நீர்ப்பாசனத்துறை வழி அமைச்சு மேற்கொள்ளும் வெள்ள தடுப்பு திட்டங்களில் இடம்பெறும். 140 வெள்ள தடுப்பு திட்டங்கள் இதுகாரும் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டதாக எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான அவர் விளக்கினார். கிழக்கு கரையில் 9,377 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 29 திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2026 மார்ச் வரை நீடிக்கும் பருவக்காற்று காலத்தில் ஏற்படும் வெள்ள பேரிடரை கையாளும் வழிகள் குறித்த ரந்தாவ் பஞ்சாங் உறுப்பினர் டத்தோ சித்தி ஜைலா யூசுப் வினாவுக்கு டத்தோஸ்ரீ ஃபடிலா பதிலளித்தார்.
2026 தனியார் வருவாய் வரி வசூலிப்பு 9.4 விழுக்காடு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சீரான ஊதிய உயர்வும் 13 விழுக்காடாக அதிகரித்துள்ள வரி செலுத்துவோர் புதிய விகிதமும் அதற்கு உறுதுணையாக அமையும் என நிதி துணை அமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்தார். தனியார் ஊதியத்தின் வழி பெறப்படும் வரி 4,907 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறைவான வேலையில்லாதோர் விகிதமும் அரசு ஊழியர் ஊதிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஊதிய சீரமைப்பும் அந்த அதிகரிப்புக்கு துணை புரியும் என அமைச்சர் கருத்துரைத்தார். தவிர சேவை கட்டுமான துறைகளின் வருவாய் அதிகரிப்பு 2024 ஆகஸ்ட் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட இன்வாய்ஸ் முறைமை செயலாக்கமும் அதற்கு பங்களித்திருப்பதை அவர் குறிப்பிட்டார். நிதி கசிவை குறைத்து வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அவர் கோடிக்காட்டினார். நிறுவனங்கள் வருவாய் 6.5 விழுக்காடு அதிகரித்து 10,335 கோடி ரிங்கிட்டாகவும், விற்பனை வரி 226 கோடியாகவும், சேவை வரி 3,300 கோடி ரிங்கிட்டாகவும் பதிவு செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டார். தனியார் நிறுவனங்கள் விற்பனை, சேவை வரிகள் ஆகியவற்றின் வரி விகிதம் குறித்து ஸ்தம்பின் உறுப்பினர் எழுப்பிய வினாவுக்கு லியூ மக்களவையில் பதில் உரைத்தார். மாய் RMK முறைமை இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் தொடங்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. 13ஆம் மலேசிய திட்டத்தை முழுமையாக அது கண்காணிக்கும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். இயங்கலையில் திரையின் வழி 13ஆம் மலேசிய திட்டத்தின் கூறுகள் குறித்து தெரிவிப்பதும் அதில் அடங்கும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். திட்ட செயலாக்கத்தை மட்டும் மாய் RMK நுண்ணோக்காது, மாறாக 13ஆம் மலேசிய திட்டத்தில் வரையறுக்கப்பெற்ற அனைத்து வியூகங்களையும் நோக்கங்களையும் உள்ளடக்கியிருக்கும். பிரதமர் துறையின் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவின் கீழ் மாய் ப்ராஜெக்ட் முறைமை வழி திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது கண்காணிக்கப்படும். RMK 13இன் வியூக நோக்கத்திற்கு ஏற்ப மாய் RMK வடிவமைக்கப்பட்டுள்ளது. திட்டங்கள் செயலாக்கப்படுவதில் கால தாழ்வு ஏற்படுமாயின் வகுக்கப்பட்ட இலக்குக்கு அது பாதகம் விளைவிக்கும். RMK 13இன் திட்டங்கள் கண்காணிப்பு மக்களுக்கான முன்னெடுப்பு குறித்து கொத்தா புலூட் தொடுத்த வினாவுக்கு அக்மால் விடையளித்தார். அறங்காப்பு நிறுவன சட்ட முன்வரைவும் மேம்படுத்தப்பட்ட புதிய கொள்கைகளும் இவ்வாண்டு மக்களவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். சட்டம் 100 அல்லது 1949 அறங்காப்பு நிறுவன சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் இயற்றப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலே தெரிவித்தார். 4 முதன்மை கூறுகள் உள்ளடக்கியிருக்கும். அறங்காப்பு நிறுவன மேலாண்மை, குழும நிறுவன பாதுகாப்பு நடைமுறை, நிறுவன முடக்கம், அதன் நிறைவு ஆகியவை அதில் அடங்கும். 2024 ஏப்ரல் 2ஆம் நாள் அந்த சட்ட வரைவை முடிவு செய்யும் பொது கருத்து கேட்பு நடத்தப்பட்டது. ஆவணங்கள் வழங்கப்பட்டு அது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்புடைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டது. தனியார் அறங்காப்பு நிறுவன கண்காணிப்பில் புதுமைகள், உரிமம் கொண்ட நிதி மேலாளரை பொறுப்பமர்த்துவதை கட்டாயமாக்கும் சட்டம் 100இன் திருத்தம் குறித்த பட்டாலிங்ஜாயா உறுப்பினர் லீ சென் சோங்கின் வினாவுக்கு டாக்டர் ஃபூசியா விடை பகன்றார். சமூக ஊடக தளங்களில் பதிவேற்றங்களை அகற்றக் கோரும் 1,15,161 கோரிக்கைகளில் 90 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டன. ஆண்டின் முதல் 2 மாதங்களில் அது மேற்கொள்ளப்பட்டதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார். 1,03,986 உள்ளடக்கங்கள் 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தின்படி அகற்றப்பட்டன. 2025 இயங்கலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 31 உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டன. நிதி மோசடி, ஆபாச கூறுகள் உள்ளிட்ட அடக்கங்களும் அதில் அடங்கும் என துணை அமைச்சர் கூறினார். மிரட்டல், அவமதிப்பு, வெறுப்பு பேச்சு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற கூறுகள் கொண்ட பதிவேற்றங்களும் சமூக ஊடகங்களிலிருந்து நீக்கப்பட உத்தரவிடப்படுவதாக தியோ குறிப்பிட்டார். முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் அமைப்பு திட்டமிடல் வழிகாட்டி வரைவை நகர் கிராம திட்டமிடல் துறை பிளான் மலேசியா உருவாக்கியுள்ளது. விரைவில் அது அமைச்சரவையின் பரிசீலனைக்கு தாக்கல் செய்யப்படும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமன் அத்திரா சபு கோடிக்காட்டினார்.
2009 முதல் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்து ஆலயங்கள், சீன கோயில்கள், தேவாலயங்கள், குருதுவாராக்கள் திட்டமிடல் வழிகாட்டுக்கு மாற்றாக இது வரையப்படுகிறது. நடப்பில் உள்ள வழிகாட்டியின்படி நாடளாவிய நிலையில் உள்ள முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கான நிதி உதவி விண்ணப்பங்களை பரிசீலிக்கவும் அங்கீகரிக்கவும் அமைச்சுக்கு வரம்பு உண்டு என்பதையும் துணை அமைச்சர் சுட்டினார். அதேவேளை அனுமதியின்றி வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவதை கட்டுப்படுத்தவும் ஊராட்சி மன்றங்கள் நேரடியாக நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அனுமதியற்ற வழிபாட்டு தலங்களுக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்புதல், தண்டம் விதித்தல், மாற்ற உத்தரவிடுதல், இடித்தல் உள்ளிட்ட 124 செயலாக்க நடவடிக்கைகள் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டதாக ரத்து ஐமன் அத்திரா விவரித்தார். 1960 தலைநகர சட்டத்தை திருத்தும் ஆய்வு நடத்தப்படும் என உறுதிப்பாட்டை அரசு வழங்கியுள்ளது. அதேவேளை அவசரகதியில் அது நடத்தப்படாது என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ கோடி காட்டினார். 1960 தலைநகர சட்டத்தை திருத்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அஃது அவசரமாகவும் கோலலம்பூர் உருவான வரலாற்றை புறக்கணித்து நடப்பில் உள்ள கூறுகளை புறந்தள்ளியும் நடத்தப்படாது என அமைச்சர் உறுதியளித்தார். ஆய்வு முடிவுக்காக தமது தரப்பு காத்திருக்கிறது. அஃது அமைச்சரவையில் கலந்துரையாடப்படும். பேரரசர், ஆட்சியாளர் அதிகாரம் ஆகியவற்றை புறக்கணிக்கும் வகையில் அஃது அமைந்திராது. நடப்பில் உள்ள நடைமுறைகளுக்கு எதிராகவும் அஃது இருக்காது. எடுத்துக்காட்டாக கோலலம்பூர் மாநகர் மன்றம் சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவும் தலைநகர சட்டத்தின் அடிப்படையிலானது மட்டுமன்று என அவர் விளக்கினார். ஆட்சியாளர், செயலாக்க தரப்பினர், சட்டத்துறையினர் என அனைவரது அதிகாரமும் மதிக்கப்பட்டு கருத்தில் கொள்ளப்படும். சட்ட ஆய்வில் கோலலம்பூர் வரலாறு கருத்தில் கொள்ளப்படுமா என செனட்டர் டத்தோ சலிஹுடின் சைடின் தொடுத்த வினாவுக்கு ஹனா விடை பகன்றார். அமெரிக்கா அறிவித்திருக்கும் புதிய எதிரீட்டு வரி மலேசியாவின் செம்பன எண்ணெய் ஏற்றுமதியில் குறைந்த அளவிலான தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும். அமெரிக்க மலேசிய செம்பன எண்ணெய் முதன்மை ஏற்றுமதி நாடன்று என தோட்ட மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நுராயினி அம்மாட் மேலவையில் விவரித்தார். இந்தியா, கென்யா, சீனா போன்ற நாடுகள் மலேசியாவின் செம்பனை எண்ணெய் முதன்மை இறக்குமதி நாடுகளாகும். அமெரிக்காவுக்கு 1.1 விழுக்காடு செம்பனை எண்ணெய் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுவதை அமைச்சர் சுட்டினார். அமெரிக்க தொழில்துறையில் பேக்கரி, அடுமனை, ஒப்பனை ஆகியவற்றுக்கு செம்பனை எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு மலேசியாவின் ரப்பர், செம்பனை எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து செனட்டர் மைக்கேல் மூச்சா லிஹான் முன்வைத்த கேள்விக்கு டத்துஸ்ரீ டாக்டர் நுராயினி பதிலுரைத்தார். அறிமுகம் கண்டது மக்கள் முற்போக்கு கட்சி பிபியின் கல்வி அழைப்பு சேவை. அரசியல் சாராமல் அனைத்து மலேசியர்களும் அந்த கல்வி அழைப்பு சேவையை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திங்கள் தொடங்கி வெள்ளி வரையில் கல்வி அழைப்பு சேவை இயங்கும். திரையில் காணும் அலைபேசி வாயிலாக அன்றைய நாட்களில் காலை 9 தொடங்கி மாலை 5 மணி வரையில் பொதுமக்கள் அழைக்கலாம். பாலர் கல்வி தொடங்கி உயர்கல்வி வரையில் வேண்டிய உதவிகளை நல்குவதற்கு ஏறத்தாழ 25 வல்லுநர்கள் ஆயத்தமாக இருக்கின்றனர். கல்வி சார்ந்த விவகாரங்களை அறிந்து கொள்வதற்கும் அத்துறையில் சாதிக்க விரும்புவோருக்கு வழிகாட்டவும் கல்வி அழைப்பு சேவையை பொதுமக்கள் நாடலாம். இந்த வேலையில நம்ம எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் 25 பேர் கிட்ட இருக்காங்க. எல்லா ரேங்க்ல இருந்தும் வராங்க. அப்படின்னா ஆல் தி வே ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ அந்த இஷ்யூ தகுந்தாப்புல நம்மளுக்கு ஒரு பேனல் இருப்பாங்க. அந்த பேனலோட எக்ஸ்பர்ட் இது கேட்டுட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். எங்கள் கேர்லைனில் 3 கவுன்சிலர்ஸ் எப்போதுமே இருப்பாங்க. கேர்லைனோட ஆப்ரேஷன்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 to 5, சட்டர்டே சண்டேஸ் லீவு, விளையா ஸ்லாங்கோவில் இருக்கிற பப்ளிக் ஹாலிடேஸில் லீவு. மற்றபடி மண்டே டு ஃப்ரைடே ஓப்பன். முன்னதாக பிபிபியின் கல்வி அழைப்பு சேவையை கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபால மோகன் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். இந்தியர் என அல்லாமல் அனைத்து இனத்தை சார்ந்தோரும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். பிபிபி கல்விக்கு எப்பொழுதும் முன்னுரிமை அளித்து வருவதை டத்தோ டாக்டர் லோகபாலா சுட்டினார். இந்த கேர்லைன் கிண்டர் கார்டன்லேருந்து பட்ட படிப்பு வரைக்கும் இதை பாய்க்கலாம்.
ஸோ அதில் வந்து இந்த கேர்லைனோட வந்து எப்படி அது வேலை செய்யுதுன்னா, இது வந்து ஒரு ரொம்ப பேர் இதில் சேர்ந்து ஒன்றாக வந்து இதில் அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட எக்ஸ்பர்டீஸை வந்து பிபிபி கூட சேர்ந்து இந்த கேர்லைனை செட் பண்ணிடுவோம். இந்த முன்னெடுப்பை முழுமைப்படுத்துவதற்கு ஏறத்தாழ 8 மாதங்கள் பிடித்ததாக அவர் சொன்னார். வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டுமல்லாது கல்வித்துறையில் நடப்பில் காணப்படும் சவால்களை சமாளிப்பதற்கும் வல்லுநர்கள் உதவுவர் என டாக்டர் லோகபாலா நம்புகிறார். சொந்த மண்டபத்தை உடைமையாக்கியது தென் சுபராங்பராய் இந்தியர் சங்கம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வட்டார மக்களுக்கு வற்றாத சேவையை வழங்கி வருகிறது அந்த சங்கம். அரசு சார்பற்ற அமைப்பான தென் சுபராங்பராய் சங்கம் 5 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் சொந்த மண்டபத்தை பெற்ற வரலாற்று பதிவில் தனி முத்திரையை குத்தியுள்ளது. அரசாங்கத்தை முழுமையாக நம்பியிராமல் சுயமாக வருமானத்தை ஈட்ட அந்த சங்கம் கையாண்ட முன்னெடுப்பு தான் இந்த மண்டபம். இதன் மூலம் சமூகம் சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் இங்கு சுணக்கமின்றி செவ்வனே நடத்த முடியும் என கூறுகிறார் சங்க தலைவர் துளசிராமன் பொன்னுசாமி. இந்த மண்டபத்தை வந்து வாடகை ஸோ இங்குள்ள மக்களுக்கு வந்துட்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறைந்த விலையில் வாடகை விடுறதுனால நிறைய பேர் நமக்கு வாடகை இருக்காங்க. அந்த வாடகையின் முதலீடு வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான பொது சேவைகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ கூட வந்து இந்த மண்டபத்தில் வந்துட்டு டியூஷன் கிளாஸஸ், ஜும்பா கிளாஸு, தைக்குண்டோ கிளாஸு, ஒரு காலத்தில் திருக்குறள் கிளாஸும் இங்கே நடத்திக்கிட்டு இருந்தோம். இதுதான் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு பயணம். இந்த மன்ற வளர்ச்சிக்கு என்னால் முடிஞ்சதை கண்ட்ரிபியூஷன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து இங்குள்ள மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கமிட்டி மெம்பர்ஸும் நல்லா செயல்படுறாங்க. ஸோ இவ்வேளையில் எல்லாருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். முன்னதாக மண்டபத்தை மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் பினாங்கு மாநில துணைத் தலைவர் டதுஸ்ரீ புலவேந்திரன் காயம்பு அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். தென் சுபராங்பராய் இந்திய சங்கத்தை போன்று அரசு சாரா ஏனைய இந்திய அமைப்புகளும் சொத்துடைமையில் ஈடுபட ஆர்வம் காட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இது இந்தியர்களுக்கு ஒரு அடையாளமாக அவர்கள் ஏற்படுத்திக்கிறார். அவரோட இணைந்து நல்ல ஒரு பலமான கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நிர்வாக உறுப்பினர்கள் எல்லோரும் ஒத்துழைப்புனர் சிறந்த தலைமைத்துவத்தில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக இருந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு திரு துளசிராமனுக்கு பிறகு இன்னொரு தலைவர் இருப்பாங்கன்னா சொன்ன, இருந்தாலும் தயார் நிலைக்கு வர வேண்டும். நாங்கள்லாம் ஒரு 40 வயசு 30 வயசு இல்லை, எந்த நேரத்தில் எது நடக்குன்னு சொல்ல முடியாது. அவர் இருக்கக்கூடிய காலத்துங்களில் கூட இருந்து ஒரு நல்ல தலைமைத்துவத்தை எடுக்கணும். ஏனைய அரசு சாரா அமைப்புகளும் இந்த மண்டபத்தை பயன்படுத்திக் கொள்ள வரவேற்கப்படுகின்றன. குறிப்பாக சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அங்கு நடத்தப்பட குறைந்த கட்டணத்தில் வாடகை விதிக்கப்படும் என துளசிராமன் பொன்னுசாமி சொன்னார். ஜோஹர் கோத்தாதிங்கியில் ஒரு காரும் 2 மோட்டார் சைக்கிள்களும் விபத்துக்குள்ளானதில் 15 வயது ஆடவர் ஒருவர் மரணமுற்றார். மரணமுற்ற அவர் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து சென்றவர் என கோத்தாதிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். 16 வயதான அந்த இளையோர் நிகழ்விடத்தில் உயிர் இழந்ததை சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்மான் உறுதி செய்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் 2 சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளானார்கள். உயிர் இழந்தவரின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக கோத்தாதிங்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41 உட்பிரிவு 1 கீழ் அந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. ஈரானிய முன்னாள் அதிபர் முகமது அஹமதினஜாத் தெஹ்ரான் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. 69 வயது அஹமதினஜாத் இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அவரின் பாதுகாவலரும் உயிரிழந்தார். 2005 முதல் 2013 வரைக்குமான தமது பதவிக்காலத்தின் போது ஆளும் ஷியா தலைவர்களுக்கும் கடுமையான மற்றும் பழமைவாத போக்குடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருப்பமானவராக செயல்பட்டார்.
அவரின் அணு கொள்கைகள் அந்நாட்டின் மீது தடைகள் விதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததுடன் பொருளாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தியது. யூத எதிர்ப்பு உரையினால் அவர் அனைத்துலக கண்டனத்துக்கு இலக்கானார். அவர் அதிபராக இருந்த காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவ மறுட்டல்கள் விடுத்தது, உலகப் போரின் போது யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நிராகரித்தது ஆகிய காரணங்களுக்காக உலக நாடுகள் ஈரானை தனிமைப்படுத்தின. ஈரானில் 3 அடங்கிய இடைக்கால தலைமைத்துவ மன்றம் அமைக்கப்பட்டிருப்பதுடன் அது செயல்பட தொடங்கியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமீனியின் மறைவு உறுதி செய்யப்பட்ட சில மணி நேரங்களில் ஈரானிய அதிபர் மசூத் பெசெக்சியான் இந்த அறிவிப்பை செய்தார். கமினி வகுத்த பாதையில் அதேபோலுடன் இடைக்கால மன்றம் செயல்படும் என கூறிய பெசஸ்கியன் எதிராளிகளின் தளங்களை தகர்த்தெறிய ஈரானிய படைகள் தயாராக இருப்பதாக சூளுரைத்தார். நாட்டின் அதிகார வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இடைக்கால தலைமைத்துவ மன்றம் நியமிக்கப்பட்டுள்ளது. அடுத்த உச்ச தலைவர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாட்டின் முக்கிய பொறுப்புகளை இந்த இடைக்கால தலைமைத்துவ மன்றம் கவனித்துக் கொள்ளும். இதனிடையே ஈரானின் நிபுணர்கள் மன்றம் செல்வாக்குமிக்க சமய மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவரான அலிரிசா அராஃபியை இடைக்கால உச்ச தலைவராக நியமித்திருப்பதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்நாட்டின் நிர்வாகம் மற்றும் ராணுவ கட்டமைப்பை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக அவரின் நியமனம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே அமெரிக்காவுடன் சமரச பேச்சுக்கள் நடத்தப்படாது என ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செல்வாக்குமிக்க தலைவர் அலி லாரிஜானி அறிவித்துள்ளார். ஈரானிய அதிகாரிகள் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுக்கள் நடத்த முயற்சிப்பதாக வெளியாக இருக்கும் செய்தியை அவர் நிராகரித்தார். யுரேனியத்துக்கு செறிவூட்டுவதை நிறுத்துவது தொடர்பில் அணு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டுமென வாஷிங்டன் தெஹ்ரானை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது. இதற்கு தீர்வு காண சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் 3ஆம் சுற்று பேச்சுகள் நடைபெற்ற நிலையில் தெஹ்ரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை தொடங்கின. ஈரானின் ராணுவப்படை IRGCயின் தலைமையகம் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதேவேளை அமெரிக்க தரப்பில் முதல் முறையாக உயிரிழப்பு குறித்தும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா உலகில் அதிசக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்டிருப்பதாகவும் ஈரானில் செல்வாக்குமிக்க அதிக ஆற்றல் கொண்ட IRGC இஸ்லாமிய புரட்சிப் படைக்கு தற்போது தலைமையகம் இல்லை எனவும் அமெரிக்காவின் மத்திய தளபத்தியம் X வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க கடற்படை கப்பலிலிருந்து எரிகணைகள் பாய்ச்சப்படும் காணொளியையும் அது நகர்ப்புறம் ஒன்றில் தாக்கும் காட்சியையும் அது வெளியிட்டுள்ளது. தெஹ்ரான் மீது எரிகணை தாக்குதல்கள் தொடரும் நிலையில் இந்த போர் 1 மாத காலம் நீடிக்கலாம் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டெய்லி மெயில் பத்திரிகையிடம் கூறியுள்ளார். கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்க தொடங்கின. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு, பஹ்ரைன், ஓமான் ஆகிய மேற்காசிய நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் இருக்கும் பகுதிகளை தாக்கத் தொடங்கியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய வான் தாக்குதல்களின் 2வது நாளில் தெஹ்ரானில் அமைந்திருக்கும் காந்தி மருத்துவமனை தாக்கப்பட்டது. மருத்துவமனையின் சில பகுதிகள் சேதமடைந்த நிலையில் மருத்துவ பணியாளர்களும் நோயாளிகளும் கட்டடத்தை விட்டு வெளியேறுவதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது. எனினும் இதுவரையில் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் தெஹ்ரானை சுற்றியுள்ள சில வியூக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தாக்கப்படுகின்றன. லெபனான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேல். தெஹ்ரான் ஆதரவிலான ஹெஸ்புல்லா ஆயுத கும்பல் ஈரானிய உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு அது பதிலடி கொடுத்து வருகிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதிகள் உள்பட பல்வேறு இடங்களில் ஹெஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. இதுவரையில் அந்த தாக்குதல்களில் 31 பேர் கொல்லப்பட்ட வேளையில் 149 பேர் காயமுற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஹெஸ்புல்லா ஆதிக்கம் செலுத்தும் சுமார் 50 நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள மக்கள் கவனமுடன் இருக்கும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அனைத்துலக சிங்கப்பூர் சவால் கிண்ண பூப்பந்து போட்டியில் வாகை சுடினார் கோ ஜின்வே. அந்த தேசிய ஒற்றையர் வீராங்கனை முன்னதாக இறுதியாட்டத்தில் இந்தோனேசியாவின் கொமாங் அயூச்சாயா டிவியை வீழ்த்தினார். ஏறத்தாழ 30 நிமிடங்களுக்கு தொடர்ந்த வாட்டத்தில் ஜின்வே 21-11, 21-11 என நேரடி செட்களில் வென்றார். சிங்கை மண்ணில் வாகை சூடும் நாட்டின் 8 ஆண்டு கால கனவை அவர் இதன் மூலம் நனவாக்கியுள்ளார். உலக தரவரிசையில் 55ஆம் நிலையில் உள்ள 26 வயது ஜின்வே 2017 சி போட்டியில் தங்கத்தை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் புயனோஸ் ஐரஸ் இளையோர் ஒலிம்பிக்கில் பொற்பதக்கத்தை வென்றிருந்ததோடு 2015 மற்றும் 2018 உலக இளையோர் போட்டிகளில் வாகை சூடியிருந்தார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது ஆர்சனல். இன்று அதிகாலையில் தி கன்னர்ஸ் 2-1 என செல்சியை நூழிலையில் வென்றது. தி ப்ளூஸை தனது சொந்த அரங்கில் வரவேற்ற ஆர்சனல் அணிக்கான முதல் கோலை 21ஆம் நிமிடத்தில் வில்லியம் சலிபா புகுத்தினார். முற்பாதி ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் ஆர்சனல் வீரர் பியோரோ ஹிங்கப்பே புகுத்திய சொந்த கோல் வாயிலாக ஆட்டத்தை சமப்படுத்தியது செல்சி. உபசரண அணிக்கான வெற்றி கோலை 66ஆம் நிமிடத்தில் ஜூலியன் திம்பர் பெற்று தந்தார். அந்த வெற்றியால் ஆர்சனல் பிரீமியர் லீக் பட்டியலில் முதலிடத்தை 64 புள்ளிகளுடன் வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. 2ஆம் நிலையில் இருக்கும் மான்செஸ்டர் சிட்டியுடன் ஒப்பிடுகையில் கூடுதல் 5 புள்ளிகளில் முன்னணியில் இருக்கிறது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் அதே கோல் எண்ணிக்கையில் மான்செஸ்டர் யுனைடெட் கிறிஸ்டல் பேலஸை வீழ்த்தியது. யுனைடெட்டை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த பேலஸுக்கான ஒரே ஆறுதல் கோலை 4வது நிமிடத்தில் புகுத்தினார் மேக்ஸஸ் லக்வா. உபசரணை அணி ஆட்டத்தை சமப்படுத்த பிற்பாதி வரையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. 57ஆம் நிமிடத்தில் ப்ரூனோ பெர்னாண்டஸ் பெனால்டி வாயிலாக புகுத்திய கோல் ஆட்டத்தை சமம் காண வழிகோடியது. 8 நிமிடங்கள் கழித்து பெஞ்சமின் சஸ்கோ ஃப்ரீ கிக் மூலம் அடித்த கோல் யுனைடெட்டின் வெற்றியை உறுதி செய்தது. பிரீமியர் லீக் பட்டியலில் 3ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ள அவ்வணி 4ஆம் நிலையை வகிக்கும் ஆஸ்டன் வில்லாவுடன் 51 புள்ளிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள். மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கைத் துணை. இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நட்பண்புடன் வீட்டிற்கு தேவையானதை பெண் செய்ய வேண்டும். அத்தகைய குணம் உடையவளை மனைவியாக கொண்டவன் வாழ்க்கையின் அனைத்து நலன்களையும் பெறுவான் என இல்வாழ்க்கையின் பண்பினை இயம்புகிறார் திருவள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.